guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெண்டர் அண்ட் ஸ்கூல் சொசைட்டி சப்ஜெக்டில் யூனிட் 4 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பாலியல் துன்புறுத்தல்களை வன்கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள், அதாவது எஜுகேஷன் மூலமாக எப்படிலாம் பாலியல் வன்கொடுமைகளையும் துன்புறுத்தலையும் தடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பு சட்டகத்தில் முன்னுரை முடிவுரை அப்படிலாம் நீங்களே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முன்னுரை: மாணவர்களிடம் அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துதல். இது ஒவ்வொன்றும் சப் டாபிக்கு, இதுக்குள்ளேயும் நம்ம பார்ப்போம். பள்ளியில் மாணவர்கள் வழிகாட்டுதல் மையங்களை அமைத்தல். பள்ளியில் விதிமுறைகளை கண்டிப்புடன் செயல்படுத்துதல். பள்ளியில் யோகா மற்றும் தியானங்களை கற்பிக்க ஏற்பாடு செய்தல். ஆசிரியர்கள் மாணவர்களோடு நெருக்கம் கொண்டிருத்தல். மாணவர்களை கூட்டுறவுடன் கற்றலிலும் இணைந்து கற்றலுடன் ஊக்குவித்தல். மாணவர்களிடம் உள்ள பாலின தப்பெண்ணங்களை கலைத்தல். பள்ளிகளில் வன்முறைகளை தடுக்கும் சிறப்பு திட்டங்களை செயற்படுத்துதல். இதெல்லாம் ஹெட்லைனு. இதுக்குள்ளே என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முன்னுரை: ஆசிரியர்கள் மாணவரின் இரண்டாவது பெற்றோராக கருதப்படுவதால் பள்ளிகளில் நிகழும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதில் அவர்கள் முக்கிய. மாணவர்களிடம் அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துதல். குடும்பத்தில் அன்பையும் பாசத்தையும் பெற்றில்லாத குழந்தைகளே வன்முறை செயல்களில் ஈடுபடுவதாக உளவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதாவது குடும்பத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் அன்பாகவும் பாசமாகவும் இல்லாததுனால தான் குழந்தைகள் வன்முறை செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. பள்ளிகளில் குறிப்பாக தொடக்கநிலை கல்வியில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதன் மூலம் மாணவர்கள் பிறரிடம் அதே போன்று நடக்க வேண்டும் என்று உணர செய்திட முடியும். அது என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்கிட்ட அன்பாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டும் மற்றவங்கக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அன்பாகவே எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கணும்னு தோணும். இளமையிலே வன்முறை செயல்களில் நாட்டம் கொள்ளாத நிலை மாணவர்களில் ஏற்பட்டால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். அதாவது சின்ன குழந்தையிலிருந்தே எந்த ஒரு வன்முறை, அதாவது தீமையான செயலில் ஈடுபடாமல் இருக்கிறத கற்றுக்கிட்டாங்கன்னா, அதாவது ஸ்கூல்ல இருந்தே அப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அதே மாதிரி இருப்பாங்க. பள்ளியில் மாணவர்கள் வழிகாட்டுதல் மையம் அமைத்தல். பள்ளிகளில் வழிகாட்டல் மையம் அமைத்து தொழில்முறை பயிற்சி பெற்ற ஆலோசகர் உதவியுடன் மாணவர்களிடம் காணப்படும் மன அழுத்தத்தையும் முன்கோபத்தையும் குறைக்க முடியும். அதாவது ஒரு வழிகாட்டல் மையம் ஸ்கூலில் அமைச்சு அதில் தொழில்முறை பயிற்சி பெற்ற அப்படின்னா நல்ல டேலண்டான பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவங்க கலந்து யோசிக்கிறது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமாக மன அழுத்தத்தையும் அவங்ககிட்ட இருக்கிற முன்கோபத்தையும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியில் விதிமுறைகளையும் கண்டிப்புடன் செயல்படுத்துதல். பள்ளியில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு ஓரிரு முறை கடும் எச்சரிக்கை அளித்த பின்னும் அவர்களது அசாதாரண நடவடிக்கை தொடருமாயினால் அவர்களை பள்ளியை விட்டு நீக்குதல் உட்பட தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள பள்ளி நிர்வாகம் தயங்கக்கூடாது. இத்தகைய கடும் ஒழுக்க நடவடிக்கைகள் பிற மாணவர்களுக்கு எச்சரிக்கையாக விளங்கும். அதாவது வன்முறைகளில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு ரெண்டு டைம் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள கண்டிச்சு விடலாம். அதுக்கு மேலே கண்டிச்சும் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரம் ஸ்கூல் நிறுவனம் கிட்ட இருக்க. அதை பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது. இப்படி பண்ணாங்கன்னா தான் மற்ற மாணவர்களும் இதை பண்ணாமல் இருப்பாங்க. பள்ளிகளில் யோகா மற்றும் தியானம் கற்பிக்க ஏற்பாடு செய்தல். யோகா மற்றும் தியானம் கற்பித்தல். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் வகுப்பு வாரியாக அனைத்து மாணவர்களுக்கும் வாரத்தில் 2 அல்லது 3 பாட வேளைகள் யோகா மற்றும் தியான பயிற்சி அளிப்பதன் மூலம் வன்முறைகளை குறைக்கலாம். அதாவது யோகாவையும் தியானத்தையும் அதாவது பயிற்சி பெற்ற ஆசிரியர் யோகா டீச்சர்ஸை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வாரத்தில் 2 to 3 பாட வேளைகளில் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும். அப்படி அளித்தா அந்த பயிற்சி மூலமாகவே அவங்களுக்கு மன அமைதி ஏற்படும், முன்கோபம் எதுவும் வராது. இப்படி மாற மாற அவங்களுக்கு வன்முறையில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. மாணவர்கள் உடலும் உள்ளமும் ஓய்வுற்று மன அமைதி ஏற்படும். அதாவது இப்படி யோகாவையும்
தியானமும் செய்யும்போது அவங்க வந்து மனநிலை பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்று அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அமைதியுடன் தெளிவாக சிந்திப்பார்கள். அதாவது மனசு வந்து அமைதியாக இருந்தாவே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவோம். அதாவது தப்பான விஷயங்களில் ஈடுபட மாட்டோம், நல்ல விஷயங்களில் செயல்படுவோம். ஆசிரியர் மாணவர்களோடு நெருக்கம் கொண்டிருத்தல். ஆசிரியர்கள் பிரச்சனைக்குரிய நடத்தை கொண்டு ஒவ்வொரு மாணவரிடமும் தனித்தனியாக நேருக்கு நேர் உரையாடி பிரச்சனைக்கான அடிப்படையான காரணங்களை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண முற்பட வேண்டும். இப்போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து நம்ம வந்து அவங்க வந்து கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நடந்துக்கிற விதத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். அப்படியே ஒரு ஆசிரியர் வந்து அந்த பிரச்சனைக்குரிய மாணவர்களை வந்து கூப்பிட்டு தனியாக வந்து அவங்கக்கிட்ட பேசணுமா. அதாவது கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது மாதிரி வெளியில் எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அதே ஸ்கூலில் எங்கேயாவது ஸ்டூடெண்ட்டால் பிரச்சனை இருக்கா, டீச்சரால் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து அதுக்கான காரணத்தை சொல்லுவாங்க. அதுக்கான தீர்வையும் ஆசிரியர் வந்து செய்யணும். மாணவர்களை கூட்டு உறவுடன் கற்றலிலும் இணைந்து கற்றலிலும் ஊக்குவித்தல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களது திறமை மற்றும் ஆற்றலுக்கு ஏற்ற ஒப்படைப்புகளை அளிப்பதன் மூலம். ஒப்படைப்பு அப்படின்னாவே ஹோம்ஒர்க்கு தான் ஒப்படைப்புன்னு சொல்லுவாங்க. அவர்களின் தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்க முடியும். அதாவது மாணவர்களோட திறமைக்கேற்ப, அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. ஒருத்தர் நல்லா படித்தாங்கன்னா ஒருத்தருங்க வந்து குறைவாக படிப்பாங்க, ஒருத்தருங்க வந்து நல்லா ஓரளவுக்கு தான் நல்லா படிப்பாங்க இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோம்ஒர்க்கு தரணும். அது மூலமாக அவங்களுடைய தேவையற்ற மன அழுத்தம் குறையும். அதாவது உங்களுக்கு பண்ணவே தெரியாத ஹோம்ஒர்க்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க, மன அழுத்தம் ஏற்படும். இதுவே அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து ஏற்படுத்துவதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைந்த கற்றல் முறை, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது குரூப் டிஸ்கஷன், குரூப்பாக உட்காந்து படிப்பாங்க இல்லையா, குரூப்பாக பிரித்து ஏ குரூப்பு பி குரூப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனித்தனியாக டீச் பண்ணுறது, அவங்களுக்குள்ளே கற்பிக்கிறது, அதுதான் இணைந்து கற்பித்தல் முறைன்னு சொல்லுவாங்க. ஒத்துழைப்புடன் கற்பித்தல். பொருத்தமான பாடத்தலைப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் மாணவர்களிடையே பெருமளவு இணக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதாவது குரூப்பாக உட்காந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி பேசுகிறது படிக்கிறது வச்சாங்கன்னா அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களுக்குள்ளே பேசுகிறது மூலமாக அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும், இணக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களிடம் உள்ள பாலின தப்பெண்ணங்களை கலைத்தல். சமூகத்தில் நிலவும் பல்வேறு தப்பெண்ணங்களை குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களோடு விவாதித்து அவற்றை மாணவர்கள் கடந்து செல்ல உதவிட வேண்டும். அதாவது இப்போ சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ வந்து பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நினச்சின்னா குட் டச்சு பேட் டச்சுனா என்ன, எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சமூகத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பற்றி டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாணவரையும் தம் ஆற்றல் மற்றும் தனித்திறன் அறிந்து செயல்படுவதன் மூலம் சமூகத்தில் உள்ள அனைவரையும் ஆற்றல் படைத்தவர்களாக மாற்ற முடியும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனித்திறனையும் ஆற்றலையும் சொல்லி தந்தோம்னா இப்போ சமூகத்தில் இருக்க எல்லா மாணவர்களுமே அதே மாதிரி ஆற்றல் படைத்தவர்களாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிகளில் வன்முறைகளை தடுக்கும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துதல். இத்தகைய செயல் திட்டங்களில் முக்கியமானவை. செயல் திட்டங்கள் என்னென்ன செயல் திட்டங்கள் கொண்டாந்தோம்னா வன்முறைகளை தடுக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை திறன்களில் பயிற்சி அளித்தல். அதாவது ஒரு வாழ்க்கையை போய் வாழ்கிறோம்னா அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பயிற்சி அளிக்கணும். சமூகவியல் பாக்கள் திறன்களை பயிற்சி அளித்தல். அதாவது சமூகவியல் பாக்கள்னா இப்போ சமுதாயத்தில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் வாழ்கிறாங்கன்னா அப்போ வந்து அவங்க கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, அதை வந்து பயிற்சி அளிக்கிறது. நிறையா வந்து சமூகத்தில் வந்து வேலைக்கு போகணுன்னா அந்த வேலையில் வந்து பயிற்சி அளிக்கிறது. தற்காப்பு திறன்களில் பயிற்சி அளித்தல். இப்போ தற்காப்பு திறன் தெரிஞ்சாங்கனாவே வெளியில் வந்து நம்ம தனியாக நடந்து போகும்போது கூட நம்ம யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அப்போது வந்து நம்ம தற்காப்பு திறன் மூலமாக நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி பயிற்சி வந்து பள்ளியிலேருந்தே ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா வன்முறையிலிருந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.